Children, today we are going to learn 5th standard term 3 social science, second unit agriculture. So agriculture, it is the backbone of every country. So without agriculture we can't get food. So it is our duty to save agriculture, also save the farmers and save the agricultural land. Today let us learn what is agriculture and the methods of farming. What are the types of farming? So if you see this picture, it is clear what is agriculture. So it is not only just growing crops but also raising the livestock. So agriculture is the art and science of preparing the soil for cultivation, growing crops and raising livestock. So agriculture is an art. அது ஒரு கலை, அது ஒரு சயின்ஸ். எப்படி வந்து அந்த மண்ணை வந்து நம்ம வளப்படுத்தணும், எப்படி அதில் பயிர்கள் என்னென்ன சாயிலில் என்னென்ன வகையான பயிர்கள் வந்து விளையும் அப்படின்னு அந்த நிலத்தை வந்து சாகுபடிக்கு தயார் பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரேசிங் லைஃப் ஸ்டாக்ஸ். ஸோ அக்ரிகல்ச்சர் வெறும் பயிர் தொழில் மட்டும் இல்லை, அதிலே நம்ம வந்து டெய்ரி ஃபார்மிங், பவுல்ட்ரி ஃபார்மிங் இதெல்லாம் நம்ம போன லெசன்லேயே படித்தோம் இல்லையா சயின்ஸில். ஸோ அப்போது அக்ரிகல்ச்சர் கூட விலங்குகள் வளர்ப்போம், பண்ணை விலங்குகள் வளர்ப்போம், அதில் சேர்ந்துருக்கு. ஸோ அக்ரிகல்ச்சர் இஸ் த ஆர்ட் and science of preparing the soil for cultivation, growing crops and raising livestock. It has become a necessity for the humans. Agriculture led to the development of human civilization. ஆதி காலத்தில் ஓல்ட் ஏஜ் மனுஷங்களை பற்றி பார்த்துருக்கோம். காட்டுவாசிகளாக இருந்தாங்க. அப்போ பச்சையாகவே உணவுகளை உண்டாங்க. நெருப்பு கண்டுபிடிச்ச பிறகு சுட்டு சாப்பிட்டாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு நாகரீகம் அடைந்தப்போ பயிர் தொழிலை வந்து செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போது ஒரு நாகரீகத்தோடைய வளர்ச்சியாக நம்ம விவசாயத்தை வந்து சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் அக்ரிகல்ச்சர். ஸோ இந்தியா இஸ் அன் அக்ரிகல்ச்சுரல் லேண்ட். 1/3 of our national income comes from agriculture. Agriculture development contributes to the economy of our country. ஸோ நம்ம நாடு ஒரு விவசாய நாடு. ஸோ நம்ம நாட்டோட வருவாய் பார்த்திங்கன்னா 1/3 வந்து விவசாயத்துலேருந்து நமக்கு கிடைக்கிது வருவாய் வந்து. ஸோ ஒரு நாட்டில் விவசாயத்தை வளர்க்குறப்போ நம்ம நாட்டோட பொருளாதாரம் வந்து வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. Farmers in India. A farmer is a person who cultivates crops and rears animals, poultry and other livestock. India is a land of farmers. It is called so because majority of Indians are directly or indirectly involved in agricultural activities. Agriculture is the backbone of our economy. ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம நாடு வந்து ஃபார்மர்ஸ் தான் நிறைய இருக்காங்க. ஸோ ஒரு ஃபார்மர்னால் யார்? இஸ் அ பர்சன் ஹூ கல்டிவேட்ஸ் கிராப்ஸ். ஸோ பயிர் சாகுபடி செய்கிறது, அது மட்டும் இல்லாமல் மேய்ச்சல் தொழிலும் சேர்ந்து செய்கிறது தான். அனிமல்ஸை மேய்ச்சலுக்காக விட்டுறது, இது எல்லாமே சேர்ந்தது தான் ஃபார்மர். ஸோ ஒரு ஃபார்மர் வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய விவசாயிகள் நிறைந்த நாடு. அதனால் நம்ம நாட்டோட முதுகெலும்பாக எது விளங்குதுன்னா விவசாயம். அக்ரிகல்ச்சர் இஸ் த பேக் போன் ஆஃப் அவர் எக்கானமி. ஸோ திஸ் இஸ் அக்ரிகல்ச்சர். தமிழில் ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, விவசாயிகள் வந்து சேத்துல வேலை செய்கிறதுனால தான் நம்ம வந்து சோற்றில் கை வைக்க முடியும். அவங்க வந்து வேலை இந்த மாதிரி விவசாயிகளே இல்லாத ஒரு நாடு, விவசாய தொழிலே இல்லைன்னா நமக்கு என்ன கிடைக்காது? உணவு கிடைக்காது. உணவு கிடைக்காதுன்னா நம்ம வெளிநாட்டிலேருந்து நம்ம அது வந்து என்ன செய்வோம், நம்ம நாட்டுக்கு இம்போர்ட் பண்ணுவோம். அப்போது எல்லாமே
விலைவாசி அதிகமாக இருக்கும், ஒரு அரிசி விலை அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம நாட்டிலே உற்பத்தி பண்ணுறப்போ நமக்கு வந்து எல்லாருமே வாங்கக்கூடிய விலையில் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? விவசாயத்தை வளர்க்கணும், விவசாயத்தை ஊக்குவிக்கணும், எல்லாருக்கும் உணவு கிடைக்க செய்யணும். Farmers who cultivate in an area less than 1 hectare are called micro farmers. So micro farmers na yarna 1 hectare நிலம், 1 hectare na 2.25 ஏக்கரா, 10,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா வச்சுங்க, அதுதான் வந்து 1 ஹெக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார்மர்ஸ் 1 ஹெக்டரை விட குறைவான நிலம் வச்சிருக்கிறவங்களுக்கு என்ன பேர்? சிறு விவசாயிகள், குறு விவசாயிகள். ஸோ மைக்ரோ ஃபார்மர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ நவ் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங். Types of farming. There are several types of farming. Subsistence farming, commercial farming, plantation farming, and mixed farming. So there are different types of farming. So we are going to learn about 4 types of farming. First one is subsistence farming, and second one is commercial farming, third one is plantation farming, and fourth one is mixed farming. So first one is subsistence farming. In subsistence farming, crops are cultivated and used only for own family consumption. Such type of farming is adopted by small and marginal farmers on fragmented land holdings. The cultivated crops are usually food crops. The method of this farming is generally archaic. So in subsistence farming, எதுக்காக அந்த நிலத்தில் வந்து பயிர் வந்து சாகுபடி பண்ணுறாங்க? அவங்களோட ஓன் யூஸ், அவங்க ஃபார்மர் அவங்க வீட்டு உபயோகத்துக்காக, அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்காக, உணவு உண்றதுக்காக, அவங்களுக்காக மட்டுமே என்ன பண்ணுறாங்க? பயிர் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் என்ன பயிர் பண்ணுவாங்க? ஃபுட் கிராப்ஸ் மட்டும்தான். ஏன்னா அவங்களுடைய பசியை போக்க அவங்களே என்ன பண்ணுறாங்க? பயிர் பண்ணி அவங்களே சாப்பிட்றாங்க. ஸோ தே யூஷுவலி கல்டிவேட் ஃபுட் கிராப்ஸ். ஸோ த மெத்தட் ஆஃப் ஃபார்மிங் இஸ் ஜென்ரலி ஆர்கியாக். ஸோ ஸ்மால் ஃபார்மர்ஸ் தான் இந்த சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் வந்து பண்ணுவாங்க. அப்போ அவங்க லேண்டும் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த லேண்டில் பயிர் பண்ணுறத அவங்க குடும்பம் வரைக்கும் சரியாக போயிடும். நெக்ஸ்ட் கமர்ஷியல் ஃபார்மிங். ஸோ கமர்ஷியல் அப்படின்னு பார்க்குறப்பவே இது வந்து இதில் பயிர் பண்ணுற பொருட்கள் எல்லாமே இட் வில் பி சோல்டு இன் த மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு போய் விற்கிறது தான் கமர்ஷியல். கமர்ஷியல்ன்ற வார்த்தையே போய் விற்கணும், விற்று அதில் லாபம் பார்க்கணும், சம்பாதிக்கணும். ஸோ அன்லைக் subsistence farming, here the crops are cultivated for commercial use and sold in markets. This method of farming is done by using modern tools and techniques. So இது commercial farming எதுக்காக cultivate பண்ணுறாங்க? commercial use and it is sold in market. ஸோ அவங்க குடும்பம் வரைக்கும் வச்சுக்க மாட்டாங்க. இது வந்து மார்க்கெட்டில் பெரிய அளவில் மற்றவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதோ இல்லைன்னா வேறு மாநிலங்களுக்கு அனுப்புகிறதோ அந்த மாதிரி செய்வாங்க. ஸோ இதில் அப்போது நிறைய சாகுபடி பண்ணுன்றப்போ நிறைய மாடர்ன் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்க்கலாம், நம்ம அதெல்லாம் பார்த்திங்கன்னா மாடை வச்சு உழுவாங்க, இதில் டிராக்டரை வச்சு என்ன செய்கிறாங்க? உழுகுறாங்க. ஸோ அது மாதிரி தண்ணி பாசனம் முதற்கொண்டு அப்புறம் அறுவடை பண்ணது முதற்கொண்டு வேறு நல்ல வந்து மாடர்ன் டூல்ஸ் நிறைய யூஸ் பண்ணி ஆளுங்களை வச்சு அரைக்காமல் மேனுவலாக இல்லாமல் எல்லாமே மிஷின்ஸ் மூலமாக செய்வாங்க. அப்போ தான் அவங்களால வேகமாக செய்ய முடியும், நிறைய பொருட்களை உற்பத்தி பண்ண முடியும். பிளான்டேஷன் ஃபார்மிங். ஸோ பிளான்டேஷன் ஃபார்மிங் is done in an estate where a single cash crop is cultivated on a large scale. Plantation நாவே ஒரு எஸ்டேட்டில் இருக்கும்.
நீங்களாம் ஊட்டி போயிருப்பீங்க, கொடைக்கானல் போயிருப்பீங்க. நம்ம பக்கத்து ஸ்டேட்டு கேரளாக்குள்ளே போனால் மூணார், இதெல்லாம் வந்து இந்த மலை பிரதேசம் இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம நிறைய எஸ்டேட்ஸ் பார்ப்போம். நிறைய டீ எஸ்டேட்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எஸ்டேட்ஸில் வந்து ஒரே வகையான பயிர் தான் என்ன இருக்கும், ஃபுல்லாக டீ பிளான்டேஷன் தான் இல்லையா. ஸோ இங்கே நம்ம இந்த பிக்சரில் பார்க்கலாம். ஸோ சிங்கிள் கேஷ் க்ராப் தான். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒரு மலை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாவே என்ன இருக்கும், ஃபுல்லாக டீ பிளான்டேஷனாக தான் இருக்கும். ஸோ சிங்கிள் க்ராப் கல்டிவேட்டட் ஆன் லார்ஜ் ஸ்கேல். ஒரு பெரிய ஸ்கேலில் கல்டிவேட் பண்ணி அதுக்கு ஒரு ஃபேக்ட்ரி வச்சு அதில் நிறைய பேர் வந்து வேலை செய்வாங்க. அதில் கிடைக்கிறத எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, வெளிநாட்டுகளுக்கு கூட அனுப்புவாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பிளான்டேஷன் ஃபார்மிங் எக்ஸாம்பிள் என்னென்னா டீ, காஃபி அண்ட் ரப்பர். ஸோ காஃபி எஸ்டேட், டீ எஸ்டேட், ரப்பர் எஸ்டேட்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து பார்க்க முடியும், இந்த கேரளா பார்டர்லாம். ஸோ நெக்ஸ்ட் மிக்ஸ்ட் ஃபார்மிங். ஸோ மிக்ஸ்ட் ஃபார்மிங்கில் என்ன இருக்கும், மிக்ஸ்ட் ஃபார்மிங் ரெஃபர்ஸ் டு த ரியரிங் ஆஃப் அனிமல்ஸ் அலாங் வித் த கல்டிவேஷன். ஸோ மிக்ஸ்டுனா பாருங்கள், ஒரு பக்கம் பயிரும் வளர்ப்பாங்க, இரு பக்கம் அனிமல்ஸும் மேய்ப்பாங்க, வளர்ப்பாங்க. ஸோ மிக்ஸ்ட் ஃபார்மிங் எதுக்கு இது ரெண்டும் ஒன்றா செய்கிறாங்க, அந்த கவுடங்கோ இல்லை மாட்டு சாணம், ஆட்டு புழுக்கை இதெல்லாமே என்னவா மறுபடி யூஸ் பண்ணுவாங்க, மேன்யூராக மாற்றி அந்த செடி நல்லா பயிர் நல்லா வளர்கிறதுக்கு திருப்பி இதில் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ மிக்ஸ்ட் ஃபார்மிங் இஸ் கல்டிவேஷன் ஆஃப் க்ராப் அலாங் வித் ரியரிங் ஆஃப் அனிமல்ஸ். ஸோ இதில் கிடைக்கிற இந்த பயிர் பண்ணுறப்ப மீதி இருக்கிற சக்கையெல்லாம் மறுபடியும் உணவாக என்ன செய்வாங்க, ஆடுகளுக்கு மாடுகளுக்கும் உணவு கிடைக்கும். அந்த ஆடு மாடு மூலமாக நமக்கு வந்து நிறைய டெய்ரி ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். அப்புறம் அதோட கவுடங்கும் மேன்யூராக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ திஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங். ஸோ என்னென்ன ஃபார்மிங் நம்ம வந்து பார்த்தோம், சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங். இட் இஸ் டன் இன் அ ஸ்மால் லேண்ட். ஒரு சின்ன நிலத்தில் அவங்க வீட்டு உபயோகத்துக்காக மட்டும், சாப்பாட்டுக்காக மட்டும் பயிர் செய்கிறது இஸ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கமர்ஷியல் ஃபார்மிங். இது சோல்ட் இன் மார்க்கெட்ஸ். இதில் விளைவிக்கிறது எல்லாமே பெரிய மார்க்கெட்டில் எடுத்து போய் விட்டு சம்பாதிக்கிறது யூஸிங் மாடர்ன் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். நெக்ஸ்ட் பிளான்டேஷன். வந்து எஸ்டேட்டில் லார்ஜ் ஸ்கேலில் கல்டிவேட் பண்ணுற கேஷ் க்ராப். நெக்ஸ்ட் இஸ் மிக்ஸ்ட் ஃபார்மிங். இங்கே கல்டிவேஷனும் இருக்கும் as well as rearing of animals, ரெண்டுமே நடக்கும். ஸோ அதே மாதிரி the government has set up agencies like the Food Corporation of India to purchase the farm products directly from the farmers at reasonable rates. ஸோ இந்த விவசாயிகள்லாம் பயிர் பண்ணுற அரிசி, பருப்பு இதெல்லாம் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, வாங்கி அவங்களுக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி விவசாயிகள் பயன்பெற விலையை கொடுப்பாங்க. இந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா FCI குடோன்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க, கவர்மெண்ட் குடோன்ஸ். அதில் வந்து இந்த அரிசி பருப்பெல்லாம் எப்போவுமே ஸ்டாக்கில் வச்சுட்டு, இப்போ நமக்கு ரேஷன்லலாம் கிடைக்கிது இல்லையா, ஸோ அப்போது எப்போ தேவையோ அப்பப்போ என்ன செய்வாங்க, மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண யூஸ் பண்ண. இப்போ நம்ம இந்த லாக்டவுன் டைமில் வந்து நமக்கு ஃப்ரீயாக என்ன செய்கிறாங்க, அரிசி பருப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து நம்ம வாங்குறது குடோனில் ஸ்டோர் பண்ணி எப்போ தேவையோ அந்த டைமுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி உழவர் சந்தை ஒன்று ஆரம்பித்தாங்க. ஸோ அதில் வந்து ஃபார்மர்ஸ் என்ன பண்ணலாம், டைரெக்டாக சந்தை மாதிரி நடத்தி நிறைய கடைங்க இருக்கும், அவங்க என்ன விளைவிச்சாங்களோ அது மொத்தமாக அந்த சந்தையில் வச்சு என்ன செய்யலாம், டைரெக்டாக நம்ம வந்து போய் வாங்குற மாதிரி ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து டைரெக்டாக வாங்குறப்போ ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் நமக்கு கிடைக்கும் இந்த உழவர் சந்தை மூலம். இப்போ நம்ம கடையில் வாங்கினோன்னா விளைவிக்கிற இடம் ஒரு இடம், அங்கேருந்து வாங்குறவங்க வேறு யாரோ ஒரு இடம், அப்புறம் அது மார்க்கெட்டுக்கு வர்றது எவ்வளோ நாள் ஆகும், அந்த மார்க்கெட்லேருந்து சின்ன சின்ன கடைகளுக்கு போக எவ்வளோ நாள், அங்கேருந்து நம்ம வாங்கி உடனே சமைப்போமா இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எத்தனை நாள் சமைப்போம், அப்போ அந்த காயோட ஃப்ரெஷ்னஸ் எல்லாம் போயிடும். பட் உழவர் சந்தையில் நேரடியாக நம்ம வந்து ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து வாங்கிறதுனால காய்கறிகளும் சுவையாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். So next one is water resources for agriculture. So இப்போ விவசாயத்துக்கு தண்ணி எங்கே கிடைக்கும்? So there are no perennial
rivers in Tamil Nadu. Tamil Nadu depends on northeast and southwest monsoon. Hence, agriculture in Tamil Nadu is dependent on groundwater. So, நமக்கு வந்து எப்பவுமே தண்ணி போகக்கூடிய ஆறுகள் இல்லை இல்லையா? மழை பெய்யறப்ப இருக்கிற தண்ணி அது மூலமாக கிடைக்கிற தண்ணியை தான் சேமித்து வச்சு நம்ம வந்து பயிர் பண்ணுறோம். அப்போ நிலத்தடி நீர் உயர்றப்போ அந்த கிரவுண்ட் வாட்டர் லெவல் தான் நம்ம விவசாயத்துக்கு வந்து பயன்படுத்துகிறோம். அதனால தான் நம்ம எப்போவுமே தமிழ்நாடு விவசாயிகள் ஆனவுடனே போராட்டத்தில் ஈடுபடுறாங்கன்னா காவேரி தண்ணி வந்தால் தான் நமக்கு இங்கே டெல்டா பாசன விவசாயிகள்லாம் பயிர் பண்ண முடியும். காவேரியில் தண்ணி இல்லைன்னா இங்கே நமக்கு தண்ணி கிடைக்காது. தண்ணி கிடைக்கலன்னா விவசாயமே நடக்காது. ஸோ அந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையும் இந்த காவேரி ஆறு கர்நாடகாவிலேருந்து நிறைய டிஸ்ட்ரிக்ஸ்க்கு பாயுது. ஸோ அப்போ அந்த தண்ணி இல்லைன்னா வெயில் காலத்தில் பயிர் பண்ணவே முடியாது. ஸோ அப்போ நம்ம வந்து மழையை தான் நம்பி இருக்கோம். எந்த மழையை? நார்த் ஈஸ்ட் மான்சூன் அண்ட் சவுத் வெஸ்ட் மான்சூனை தான் நம்பி இருக்கோம். அந்த மழை காலத்தில் வர தண்ணியை தான் சேமித்து வச்சு நம்ம வந்து விவசாயத்தை வளர்த்துக்கிட்டோம். ஸோ சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்ட் மானிட்டர்ஸ் த லெவல் அண்ட் நேச்சர் ஆஃப் த கிரவுண்ட் வாட்டர். ஸோ சென்ட்ரல் CGWB அப்படின்ற அமைப்பு தான் என்ன பண்ணுறாங்க? நிலத்தடி நீர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ இரிகேஷன் பயிர் பாசனத்துக்கு நீர்ப்பாசனம் பயிருக்கு நீர் வந்து எப்படியெல்லாம் கொடுக்கலாம், நீர்ப்பாசனம் வசதிகள் எப்படியெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதில் என்ன டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன்ஸ் இருக்குது? ஸோ இரிகேஷன் இஸ் த சப்ளை ஆஃப் வாட்டர் டு த லேண்ட். ஸோ அப்போது விவசாய நிலத்துக்கு தண்ணி எப்படியெல்லாம் கொடுக்கலாம், இல்லை அந்த க்ராப்ஸுக்கு எந்த மாதிரி தண்ணி வந்து ஊற்றலாம். நம்ம வீட்டில் ஒரு தொட்டியில் செடி வச்சுருக்கோம், இல்லை ஒரு மண்ணில் செடி வச்சுருக்கோன்னா ஒரு சின்ன வாளிலேயோ ஒரு ஜக்லேயோ தண்ணி ஊற்றினா போதும். ஒரு பெரிய விவசாய நிலத்தில் எப்படியெல்லாம் நம்ம வந்து இரிகேஷன் ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு தண்ணி நீர்ப்பாசன வசதி எப்படி வந்து செஞ்சு தரணும் அப்படின்னு பார்த்தா அதில் ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன்: well irrigation, canal irrigation, sprinkler irrigation and drip irrigation. So well irrigation கிணறு மூலமாக. ஸோ அந்த கிணறு மூலமாக பண்ணுறது இப்போ இல்லை, அது ரொம்ப பழைய மெத்தட். இது வந்து ரொம்ப காலமாக நம்ம ஊரில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம வீடுகளில் கூட முன்ன எல்லார் வீட்லேயும் ஒரு கிணறு இருக்கும். இப்போ நிலத்தடி நீர் உள்ளே போனதுனால கிணறெல்லாம் நம்ம மூடிட்டு இப்போ போர் வாட்டரை நம்பி மட்டும்தான் இருக்கும் இல்லையா? கிணறு வச்சுருக்கிறவங்க சூப்பர். ஸோ வெல் இரிகேஷன் இதுதான் வெல். ஆர்கியாக் வெல் இரிகேஷன் அண்ட் மாடர்ன் வெல் இரிகேஷன். ஸோ ரெண்டுமே இருக்குது. வெல் இரிகேஷன் ஹாஸ் பின் ப்ராக்டிஸ்ட் இன் தமிழ்நாடு ஃபார் மெனி ஜென்ரேஷன்ஸ். இட் இஸ் அ லெஸ் எக்ஸ்பென்சிவ் டைப் ஆஃப் இரிகேஷன். ஸோ இதுக்கு வந்து செலவு ரொம்ப இல்லை. இறச்சி தண்ணி ஊற்றுவாங்க, இல்லைன்னா மோட்டர் மூலமாக ஒரு காவை மாதிரி கட்டிட்டு அதுலேருந்து என்ன செய்யும், தண்ணி வந்து போகும். நெக்ஸ்ட் கெனால் இரிகேஷன். ஸோ கெனால் இரிகேஷன் தான் வந்து இந்தியாவில் ரொம்ப பாப்புலரான இரிகேஷன். மோஸ்ட் ஆஃப் த நார்த் இந்தியன் கெனால்ஸ் ஆர் பெரினியல். ஸோ கெனால் இரிகேஷனை பொறுத்த வரைக்கும் நார்த் இந்தியாவில் எல்லா ரிவர்ஸும் வந்து எப்படி இருக்கும், எப்போவுமே தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த கெனால் இரிகேஷன் மூலமாக நார்தர்ன் பிளெயின்ஸ் ஆஃப் இந்தியா சச் அஸ் உத்தர் பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் அண்ட் பீகாரில் இந்த கெனால் இரிகேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தேவையான நேரத்தில் இந்த டேம்லேருந்து தண்ணி திறந்து விட்டு விவசாய நிலத்துக்கு தண்ணி வந்து கிடைக்க செய்தல். ஸோ தட் இஸ் கெனால் இரிகேஷன். ஸோ இது முக்கால்வாசி நார்த் இந்தியாவில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ நார்த் இந்தியன் பிளெயின்ஸில் எப்போவுமே அங்கே பெரினியல்னால் தே கெட் வாட்டர் த்ரூ அவுட் த இயர். நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சீசனில் தான் நமக்கு வந்து தண்ணி கிடைக்கும். அதுவும் அந்த மழையை நம்பி மட்டும்தான் நம்ம இருக்கோம் தமிழ்நாடு. பட் வேறஸ் த நார்தர்ன் ஸ்டேட்ஸ் வந்து வற்றா நதிகள் அங்கே நிறைய இருக்குது. கங்கா, பிரம்மபுத்திரா, யமுனா. ஸோ இதெல்லாம் எப்போவுமே தண்ணி போயிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கெனால் இரிகேஷன் மூலமாக பயிர் பாசனம், பயிருக்கு தேவையான நீர் வந்து கிடைக்கிது. ஸோ உத்தர் பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் அண்ட் பீகார் வந்து கெனால் இரிகேஷனுக்கு ஃபேமஸ். நெக்ஸ்ட், green revolution is a process
which brought an increase in crop production by using new varieties of seeds, pesticides and new agricultural techniques. So green revolution na enna? So பயிரை வந்து எப்படி வந்து சீக்கிரமாக பயிர் வந்து வளர்க்கலாம், அதுக்கு என்னென்ன இன்செக்டிசைட்ஸ் பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி புது வகையான க்ராப்ஸ் வந்து வளர்க்க முடியும், அதுக்கு என்னென்ன அக்ரிகல்ச்சரல் டெக்னிக்ஸ், என்னென்ன முறையில் புதுமையான முறைகள் பயன்படுத்தி பயிர்களை வளர்க்குறது தான் வந்து க்ரீன் ரெவல்யூஷன். இன்றைக்கி முன்னெல்லாம் நம்ம பார்த்தோன்னா கத்திரிக்காய் ஒரு கலரோ 2 கலரில் தான் இருக்கும். இன்றைக்கி நிறைய ஹைப்ரிட் வெரைட்டிஸ்லாம் வந்துடுச்சு இல்லையா? அன்றைக்கி நாட்டுக்காய் மட்டுமே சாப்பிட்டு வளர்ந்தவங்க இன்றைக்கி புது புது காய்கறிகள்லாம் நிறைய வந்திருக்கு. பட்டையாக இருக்கும் அவரைக்காய், அது மட்டும் தான் பார்ப்போம். இப்போயே அவரைக்காயிலே நிறைய வெரைட்டி இருக்குது. அதே மாதிரி கத்திரிக்காய் எடுத்தால் நீட்டாக இருக்குது, குண்டாக இருக்குது. அப்புறம் வந்து கோடு கோடாக நடுவில் வெள்ளை கோடு போட்ட மாதிரி இருக்குது. அப்புறம் மொத்தமாக க்ரீன் கலரில் இருக்குது, டார்க்கு பர்பிள் கலரில் இருக்குது. இது மாதிரி போயிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து புது புது க்ராப்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க, கண்டுபிடிச்சி விளைச்சலை வந்து அதிகப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் வந்து குறுகிய காலத்தை வளரக்கூடிய பயிர்கள் அப்படின்ற மாதிரி நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது மூலமாக நம்ம வந்து அனைவருக்கும் உணவு வழங்கணும். உணவு வழங்குறது நல்ல ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த உணவு விஷமில்லாத உணவாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். So Dr. M.S. Swaminathan of Tamil Nadu is known as father of green revolution. இந்த பசுமை புரட்சிக்கு தந்தை அப்படின்னு யாரை அழைக்கிறாங்கன்னா டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் அப்படின்றவர் தான். அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். விவசாயத்துறையில் பல புரட்சிகளை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கும் நமக்கு வந்து எப்படி இன்ஜினியரிங் இருக்கோ, படிப்பெல்லாம் இருக்கோ, டாக்டர் படிப்பு, அது மாதிரி விவசாய படிப்பும் இருக்குது. நிறைய கிராமப்புற மாணவர்கள் விவசாய படிப்பை தான் எடுத்து படிக்கிறாங்க. ஸோ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கிறாங்க. படித்து அவங்களோட விவசாய நிலத்தை அவங்க வந்து எப்படி பயிர் செய்யலாம், எந்தெந்த மாதங்களில் பயிர் செஞ்சால் எத்தகைய பயிர்கள் செய்யலாம், என்ன தண்ணி கம்மியாக இருக்கிறப்ப எந்த மாதிரியான பயிர்கள் வந்து அந்த மண்ணுக்கு சூட்டபுளாக இருக்கும்னு எல்லாம் வந்து படித்து பயிர் பண்ணி வெற்றி பண்ணும். இப்போ கூட நம்ம வந்து முன்னெல்லாம் மாடி தோட்டம் அப்படிலாம் கிடையாது இல்லையா? இன்றைக்கி டெரஸ் கார்டனிங் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது. நமக்கு மண்ணே தேவையில்லை, தொட்டிகள்லையும் அப்புறம் வந்து சின்ன சின்ன கேரி பேக்ஸ், பிளாஸ்டிக் பேக்ஸ் உடஞ்சி போனால் இதெல்லாம் கூட நம்ம மண்ணை போட்டு அதில் அழகான செடிகள் வந்து நம்ம வீட்டு தேவைக்கான காய்கறிகளை நம்மளே வந்து என்ன செய்ய முடியும், பயிர் செஞ்சு நல்லா விஷமில்லாத ஒரு உணவை வந்து சாப்பிட முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு இரிகேஷன் என்ன பார்த்தோம், வெல் இரிகேஷன் இல்லையா? ஸோ கிணறு மூலமாக வந்து தண்ணி வந்து பயிர்களுக்கு கொடுக்குது. அடுத்து கெனால் இரிகேஷன் பார்த்தாச்சு. ஸோ இது கெனால் இரிகேஷனில் வந்து ரிவர்ஸில் இருக்க தண்ணி வந்து அந்த விவசாய நிலங்களுக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன். ஏன் பார்க்கலாம், ஸ்ப்ரிங்க்லர்னோடனே அது எப்படி இருக்குது பாருங்கள், பைப் மாதிரி வச்சுட்டு அதில் வந்து இந்த தண்ணியை 4 டைரக்ஷன்ஸ்க்கும் அங்கே சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அது மூலமாக ஸ்ப்ரிங்க்லிங் த வாட்டர் அப்படியே ஒரு ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி கொடுத்தா போதும். ஸோ ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் இஸ் சிமிலர் டு நேச்சுரல் ரெயின்ஃபால். ஸோ அப்படியே லைட்டாக தூரல் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். வாட்டர் இஸ் ஸ்ப்ரேட் த்ரூ பைப்ஸ் இன் த ஏர் த்ரூ ஸ்ப்ரிங்க்லர்ஸ். ஸோ இதில் வந்து கொடுக்குறப்போ தண்ணி வந்து ரொம்ப நிறைய தேவைப்படாது. அடுத்து ட்ரிப் இரிகேஷன். ட்ரிப் இரிகேஷன் இஸ் அ டைப் ஆஃப் மைக்ரோ இரிகேஷன் சிஸ்டம் that saves water and soil nutrients. In this system, water drips slowly into the roots of plants through pipes. The pipes can be either above the soil surface or buried below the surface. The water directly reaches the roots and minimize evaporation. So drip irrigation வந்து ரொம்ப வந்து மைக்ரோ இரிகேஷன் சிஸ்டமில் நம்ம வந்து பண்ணுறோம். அப்படின்னா என்ன, சொட்டு நீர் பாசனம்னு சொல்லலாம். ஸோ இந்த பைப் மூலமாக என்ன செய்வாங்க, செடிகளுக்கு அந்த சாயில் உள்ளேயோ இல்லைன்னா மேல்புறத்துலேயோ சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அது மூலமாக ட்ராப்பாக
அந்த தண்ணி வந்து அந்த பிளான்ட்டோட வேர் வரைக்கும் சென்று அது மூலமாக பயிர் வந்து செய்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது, நிறைய ஆவியாதல் வந்து தடுக்கப்படுது. நீர் வந்து ஆவியாகி மேலே போகாமல் அந்த செடிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி வந்து கிடைக்கப்படும். ஸோ தட் இஸ் ட்ரிப் இரிகேஷன். ஸோ திஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன். ஸோ இப்படி தான் வந்து ஃபார்மிங் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் படித்தாச்சு. அண்ட் டைப்ஸ் ஆஃப் irrigation, supply of water to the crops. Next one is animal husbandry. So animal husbandry is a branch of agriculture. It is to raise animals for meat, fur, milk, eggs and other products. So பண்ணையில் என்ன பண்ணுவாங்க, அனிமல்ஸ் வளர்க்குறாங்க. எதுக்காக வளர்க்குறாங்க, கறிக்காக, உணவுக்காக, மில்க், எக், அதோட தோல், இது எல்லாமே வந்து பண்ணுறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறோம். அதில் எல்லா அனிமல்ஸும் வளர்ப்பாங்க. ஹார்டிகல்ச்சர். ஹார்டிகல்ச்சர் இஸ் த சயின்ஸ் ஆர் ஆர்ட் ஆஃப் கல்டிவேட்டிங் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், ஃப்ளவர்ஸ் ஆர் ஆர்னமெண்டல் பிளான்ஸ். ஸோ ஹார்டிகல்ச்சரில் நம்ம வந்து என்ன செய்கிறாங்க, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அந்த ஒவ்வொரு ஃப்ரூட் பிளான்ஸோ இல்லை ட்ரீஸோ, வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ், இதெல்லாமே என்ன செய்கிறாங்க, புதுசாக உருவாக்க தோட்டக்கலைத்துறைன்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் ஹார்டிகல்ச்சர். ஸோ இம்பார்ட்டன்ட் crops in Tamil Nadu. Let us learn this in next class. Thank you.